சித்தமா என்று கேட்டார். முதல் வசனத்தை வாசிங்க. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. This is Jesus. இது சாதாரணமான ஒரு ஆள் இல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து மகிமையை திறந்து மனுஷனை வாழ வைப்பதற்காக மனதிலே அன்பு நிறைந்தவராக நமக்காக பூமியிலே இறங்கி வந்திருக்கிறார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். Wherever he went, he did good. How could you not let Jesus inside? இயேசுவை கோபி பிரதர் வீட்டுக்கு வரார். இயேசு அவர் சொல்றார், நான் உள்ள விட மாட்டேன். எப்படி இருக்கும்? நான் வர்றேன், நான் அப்படி வீட்டுக்கு வரேன், நான் உள்ள விட மாட்டேன். எப்படி இருக்கும்? எனக்கே எப்படி இருக்கும்? ஜீசஸ் சீஷர்கள் கொதிச்சுட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? என்னடா பண்றீங்க? வீட்டுக்குள்ள விட மாட்டேன். யாரடா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு? கர்த்தர் ஒரு வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசமே விருதா. யாரடா வீட்டுக்குள்ள விட மாட்டீங்க? கொதிக்கிறாங்க. அவர் கூட இவங்க கேட்காங்க, எலியா இறக்குனது போல அக்னி இறக்குமா? இவர்கள் he has laid his feelings, he walked in faith. கேட்கிறாங்க, என்ன ஆவியுடையவர்கள் நீங்கள்? மனுஷகுமாரன் அது நீங்கள் என்ன ஆவியுடையவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி அடுத்த வசனம் 56. மனுஷகுமார் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்கிறதற்கே வந்தவர் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்களேன். நிதானத்தை பாத்தீங்களா? அந்த நிதானத்தை பாத்தீங்களா? எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கோம்? நானா இருந்தா எப்படி இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கோம்? சரி சரி முக்கியம் முக்கியம் போங்க பரலோகத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி அனுப்புவதில்ல விஷயம்.